ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் கொத்தமல்லி ஒரு 15 நாள் வரைக்கும் எப்படி ஃப்ரெஷ்ஷாகவே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வேரெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன் நான். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த களைச்செடியெலாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பழுத்த இலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி நல்லா அதை கவர் பண்ணிவிட்டு, சாதாரண பிளாஸ்டிக் கவர் போதும். பிளாஸ்டிக் கவருக்குள்ளே நல்லா உள்ளே போட்டுட்டு காற்று போகாத மாதிரி நல்லா கவரை ரோல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கீழே வச்சு காற்று கொஞ்சம் கூட இல்லாத மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கைப்பிடி இருக்குது இல்லையா பிளாஸ்டிக் கவரில், அதை ரெண்டு பக்கம் வச்சு இப்படி முடிச்சு போட்டுக்கோங்க நல்லா டைட்டாக. காற்று ஏதாவது இருந்துச்சுன்னா தான் அது நமக்கு கொத்தமல்லி கீரை அழுக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக ரோல் பண்ணிட்டோன்னா காற்று போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. இது ஒரு 4 நாள் கழித்து நான் வெளியே எடுத்தேன் பாருங்கள், யூஸ் பண்ணுறதுக்காக. நம்ம எப்படி உள்ளே வச்சோமோ அதே மாதிரியே இருக்குது, கொஞ்சம் கூட எதுவுமே டேமேஜ் ஆகலை. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். எதுவுமே ஆகலை பாருங்கள், கொஞ்சம் கூட எதுவும் டேமேஜ் ஆகலை. நம்ம எப்பப்போ எடுக்கிறோமோ அப்போல்லாம் கொஞ்சம் எதாவது டேமேஜ் ஆயிருந்துச்சுன்னா, இலைகள் ஏதாவது பழுத்து இருந்ததுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா அப்புறம் அப்படியே இருக்கும். இது நான் ஒரு வாரம் கழித்து யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்தேன் வெளியே. பாருங்கள், இன்னும் கூட கீரை ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. நம்ம எப்போல்லாம் வெளியே எடுக்கிறோமோ அப்போல்லாம் இந்த பழுத்த இலைகள் ஏதாவது டேமேஜ் ஆன இலையெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுட்டு திரும்பவும் நம்ம அதே மாதிரி சுற்றி வச்சிடலாம். டிஷ்யூ பேப்பர் மட்டும் கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு, அதை நம்ம மாற்றிட்டு திரும்ப உள்ளே வச்சிடலாம். இது நம்ம இந்த காய்கறியில் வச்சோம்னா நமக்கு ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.